வெல்கம் டு வனீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெஜிடேரியன் அனியன் ரிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: பிரெட் க்ரம்ஸ், மைதா 1 கப், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், பொரிக்க தேவையான எண்ணெய், பொடி வகைகளை மிக்ஸ் செய்ய தண்ணீர், பிளாக் பெப்பர், 2 பெரிய வெங்காயம். பிரெட் க்ரம்ஸ் தவிர மீதி எல்லா பொடி வகைகளும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லா பொருட்களையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா கலந்து ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். இப்போ வெங்காயத்தோலை உரிச்சிடலாம். இப்போ வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப அகலமாகவும் இருக்கக்கூடாது, இல்லை ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, மெலிசாகவும் இருக்கக்கூடாது. ஸ்லைசஸ்லேருந்து ரவுண்ட்ஸ் எல்லாம் பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம பெரிய ரவுண்ட்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏதாவது பிஞ்சது உடஞ்சி போச்சுன்னா அதை யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ ஒவ்வொரு ரிங்கையாக எடுத்து கலந்து வச்சுருக்கல மாவில் போட்டு நல்லா டிப் பண்ணிக்கலாம். மாவு எல்லா இடத்துலையும் நல்லா படணும். அப்புறம் அதை அப்படியே எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கலந்துடலாம். பிரெட் க்ரம்ஸ் எல்லா இடத்துலையும் எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லா ரிங்ஸையும் மாவுலேயும் பிரெட் க்ரம்ஸ்லேயும் போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல இப்போ ரிங்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பொரிச்சிடலாம். அதுக்கு கனமான பாத்திரத்தில், அடிக்கனமான பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். முதல்ல இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இடையில அதை திருப்பி போட்டுக்கணும். பொரிச்சு எடுத்த ஆனியன் ரிங்ஸை ஒரு பேப்பர் டவலில் போட்டு நல்லா எண்ணெயை வடிய விடலாம். முறுமுறுன்னு ஆனியன் ரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை சாஸோடு வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.